அண்ணே, அக்கா, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா வாங்க. என்ன ஒரு ஏதுன்னு தெரியலையே, தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே. வெறும் காடாக இருக்குது. எங்கே பஸ் வருதுன்னு தெரியல. எந்த ஊர் போனாலும் டவுனுக்கு போனால் பஸ் இருக்குன்னு வாங்க. இங்கே எங்கே டவுன் இருக்குன்னே தெரியலையே. அந்த ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். அண்ணே, வணக்கண்ணே. டவுனுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியலண்ணே. நீ அந்த பக்கம் இருந்து தாப்பா வர வா. இந்த பக்கம் தானே வந்தேன். இந்த பக்கம் டவுன் இல்லைண்ணே. அட எனக்கு தெரியும், வாயா. அட நீ போயா முன்னாடி. என்ன அண்ணே போனேன் வரண்ணே. எங்கே என்ன கூட்டு போறியோ பேசாம வாயா. ஏண்ணே, நான் பாதி தூரத்தில் இந்த வழியாக தானே வந்தேன். இந்த வழியில் வந்த ஆமாண்ணே, இந்த வழி தானே. இந்த வழியில் வந்தேன். இந்த வழியில் தான் இதை தாண்டியே கூட்டு போகிறீங்க. வேற எங்கன்னே இருக்குது. வெறும் காடு தானே தெரியுது. டவுனை நான் காட்டுறேன், கம்முன்னு வாயா. பேசாம வாயா. டவுன் கேட்டு இல்லையா? ஆமாம் ஆமாண்ணே. போயா, இறங்கி போயா. எவ்வளோ தூரம் வேணாலும் போயா. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் நினைச்சேன். டவுன்லாம் கீழே தானேயா, போயா. யோ, இதுவா ஐயா டவுனு? இதான் டவுனு, போயா. யோ, இதுக்கு அங்கேயே புளியும் பழமும் இருந்துச்சுல, அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியது ஐயா. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போயிருப்பனே. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட இடம்யா, பிடிச்சி அடிச்சு போடுவாங்க. இதான் நம்ம இடம், போ. எவ்வளோ தூரம் வேணாலும் போ. அடி. யோ, நீ எதுக்கு என்னை துரத்துட்டு வர? நீ தானே தப்பான வழி சொன்ன. நான் ஒன்று எங்கேயே அடிக்க துரத்தி வர்றேன், அங்கே நாய் துரத்தி வருது. ஐயோப்பா, ஓடியா. எப்பாடி நம்மளை பார்த்தலாம் 2 பேரும் பயந்து ஓடுறாங்கடா. நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்மளால தான் ஓட முடியலடா. எப்பாடி